காத்தாயி அன்னையின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல நிறைவான மகிழ்வான செய்தி இன்று உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 20. உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ, கஞ்சமோ என் தன் நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ, பூரணாச்சல மங்கலையே. இந்த பாடலை படித்தால் நிறைய சொத்தும் பொருளும் சேரும். அருளால் பூரண நிறைவு பெற்ற நிச்சலையாகிய நித்திய மங்கள அபிராமி அன்னையே, நீ எழுந்தருளி இருக்கின்ற திருக்கோயில் என் தந்தையாகிய சிவபெருமானின் ஒரு பாகமோ, வேதங்களின் முதலோ முடிவோ, அமுதம் பொங்கக்கூடிய எழில் வெண்ணிலவோ, வெண்தாமரையோ, இந்திரனின் செல்வமெல்லாம் மண்டி கிடக்கும் பார்க்கடலோ, என் மனம்தானோ, எது நீ நிறைவாக இருந்து அரசாட்சி செய்வது என்று அபிராமி பட்டர் கேட்கின்றார். அம்பிகை எங்கே இருப்பாள்? நாம் ஒரு இடத்தில் அமர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வோம்? நாம் அமரக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்போம். நம்முடைய உள்ளத்திலே அம்பிகை அமர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். உள்ளத்தில் அம்பிகை அமர்ந்துவிட்டால் அதன் பிறகு நமக்கு சொத்தும் சுகமும் பொருளும் ஏராளமாக கிடைக்கும். அவை கிடைக்க நாம் செய்ய வேண்டியது மன தூய்மை மட்டும்தான். மனத்தை தூய்மைப்படுத்துவோம். அங்கே அபிராமி அன்னை எழுந்தருளட்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.